Hi everyone, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சாப்டர் 5ல் உள்ள கான்செப்ட்ஸ் ப்ளஸ் ஃபார்முலாஸோட ஒன் ஷாட் வீடியோ பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் ஒரு வீடியோக்கு லைக் பண்ணிட்டு பாருங்கள், அப்போ தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரீச் ஆகும். சரியா? அண்ட் சாப்டர் 6க்கு வந்து ஆல்ரெடி வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நான் வில் ஸ்டார்ட். ஃபஸ்ட்டு கொஞ்சம் பேசிக்கான ஃபார்முலாஸ் தான். ஓகேவா? ஈக்குவேஷன் ஆஃப் அ சர்க்கிள் வித் சென்டர் 0,0 அண்ட் ரேடியஸ் r இருந்துச்சுன்னா ஈக்குவேஷன் என்னது x² + y² = r². அதுவே h,k சென்டராக இருந்துச்சு அப்படின்னா கோஆர்டினேட்ஸில் மட்டும் ஒரு -h - k ஆட் பண்ணணும். ஓகேவா? சைடில் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். தென் ஜென்ரல் ஈக்குவேஷன் என்னது? x² + y² + 2gx + 2fy + c. இந்த சியோட வேல்யூ என்னது? h² + k² - r². ஓகேவா? இதுதான் ஜென்ரல் ஃபார்ம். நம்ம இதுக்கப்புறம் இந்த ஃபார்மேட் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அண்ட் இதில் சென்டர் என்னது? -g, -f. அது எப்படி கண்டுபிடிக்கணும்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் ரேடியஸில் வந்து இதில் இருந்து r வேணும் அப்படின்னா இந்த r² இந்த பக்கம் கொண்டு வந்துடுவீங்க, இந்த c இந்த பக்கம் கொண்டு வந்துடுவீங்க. தென் ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ரேடியஸ் கிடச்சிடும். ஓகேவா? ஸோ ஸ்கொயர் ரூட் எடுக்கிறப்ப r வந்து எப்பயுமே நான் நெகட்டிவ் வேல்யூ அப்படிங்கிறதுனால இங்கே ப்ளஸ் மட்டும் தான் எடுத்திருக்கோம், மைனஸ் வேல்யூ எடுக்கலை. சரியா? தென் ஜென்ரல் ஈக்குவேஷனில் 2-3 கண்டிஷன்ஸ் இருக்குது. ஓகேவா? அதுக்குன்னு கொஞ்சம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x² கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y² எப்பயுமே சேமாக தான் இருக்கும். ஓகேவா? அண்ட் அது நாட் ஈக்குவல் டு 0வாகவும் இருக்கும். தென் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் xy டேர்ம். ஸோ xy டேர்மை வச்சு ஏதாவது ஒரு கோஎஃபிஷியன்ட் இருக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக 0வாக தான் இருக்கும். ஓகேவா? இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டியை வச்சுட்டு எக்ஸசைஸில் 5.1ல் வந்து ஒரு லாஸ்ட்டு சம்னு நினைக்கிறேன், ஒரு இம்பார்ட்டன்ட் சம் PQ வச்சுட்டு இருக்கும் ஈக்குவேஷன். அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். ஓகேவா? அது வந்து இந்த ரெண்டு கேரக்டரிஸ்டிக்ஸை யூஸ் பண்ணி தான் அந்த சம் சால்வ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அடுத்து சர்க்கிள் பாசிங் த்ரூ த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் தி லைன் அண்ட் தி சர்க்கிள். ஓகேவா? ஒரு சர்க்கிளும் ஒரு லைனும் ஒரு சர்க்கிளும் இன்டர்செக்ட் ஆகுது அப்படின்னா ஒரே ஒரு பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆகலாம், அப்படி இல்லைனா 2 பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆகலாம், அப்படி இல்லைனா இன்டர்செக்டே ஆகாமல் போகலாம். ஓகேவா? 3 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி உள்ள சர்க்கிளோட ஃபார்மேட் என்ன? ஓகேவா? ஸோ ஒரு சர்க்கிளும் ஒரு லைனும் பாஸ் ஆகிற அந்த பாயிண்டில் க்ரியேட் ஆகிற இன்னொரு சர்க்கிள் இருக்கும் இல்லையா, அந்த சர்க்கிளோட ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதுக்கு எப்படி எழுதியிருக்கோன்னு பாருங்கள். முதல்ல சர்க்கிள் ஈக்குவேஷன் அப்படியே எழுதியாச்சு, ப்ளஸ் லாம்டா டைம்ஸ் அந்த லைனோட ஈக்குவேஷனே அப்படியே எழுதியாச்சு. ஓகேவா? இது ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகிரும். கடைசியில் நீங்கள் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப எந்த பாயிண்டில் வந்து டச் ஆகுது அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்கும்ல, அந்த பாயிண்ட்டை வந்து x1 y1 எடுத்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா இது வந்து கான்ஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகி லாம்டாவோட வேல்யூ நமக்கு கிடச்சிரும். சரியா? தென் ஒரு சர்க்கிள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதோட டயமீட்டர்னால் என்னது? சென்டர் வழியாக பாஸ் ஆகக்கூடிய ஏதோ ஒரு லைன். இந்த லைனோட என் பாயிண்ட்ஸ் ரெண்டும் நமக்கு தெரியும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். தெரியும் அப்படின்னா அதோட ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் எப்படி க்ரியேட் பண்ணணுன்னு பாருங்கள். சப்போஸ் அந்த என் பாயிண்ட்ஸ் ரெண்டும் x1 y1 x2 y2 இருந்துச்சு அப்படின்னா x × x1 × x × x2 + y × y1 × y × y2. ஓகேவா? அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் 2 கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். தென் ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டு அது சர்க்கிளில் எந்த இடத்துல பிளேஸ் ஆகிருக்கும் அப்படின்னு செக் பண்ணிக்க என்ன பண்ணணும் அப்படின்னா டேரெக்டாக அந்த பாயிண்ட்டை கொண்டு வந்து ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிளில் சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு அது > 0 கிடைக்குதா, = 0 கிடைக்குதா, <= 0 கிடைக்குதான்னு செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ > 0 கிடச்சிது அப்படின்னா சர்க்கிளுக்கு வெளியே பிளேஸ் ஆகிருக்குமா, அப்போ எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இருக்கும் சர்க்கிளுக்கு வெளியிலன்னா. தென் = 0 கிடச்சிருச்சுன்னா சர்க்கிள் மேலேயே பிளேஸ் ஆகிருக்கும். சர்க்கிள் மேலேனா எப்படி? இதான் சர்க்கிள் அப்படின்னா சர்க்கிள் மேலேயே ஏதோ ஒரு இடத்துல பிளேஸ் ஆகிருக்கும். ஓகேவா? தென் <0 இருந்துச்சு அப்படின்னா சர்க்கிளுக்கு உள்ளே பிளேஸ் ஆகிருக்கும், இந்த மாதிரி உள்ளே எங்கேயாவது பிளேஸ் ஆகிருக்கும். ஓகேவா? தென் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் வந்து ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் அண்ட் நார்மல் தான். இது வந்து அடுத்தடுத்து நிறைய ஃபார்மேட் இருக்குது. இது வந்து பாயிண்ட்டு கொடுத்துட்டு உள்ள ஃபார்மேட். தென் பேராமெட்ரிக் ஈக்குவேஷனில் ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் அண்ட் நார்மல் எப்படி கண்டுபிடிக்கணும்னு இருக்குது. கார்ட்டீசியன் ஃபார்மேட்டில் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு இருக்குது. ஓகேவா? நிறைய டைப் இருக்குது, நம்ம போக போக செக் பண்ணலாம். ஓகேவா? இப்போ இதில் ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் ஃபார் சர்க்கிளுக்கு ஒரே ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் எப்படி கண்டுபிடிக்கணும், ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? இதில் டேஞ்சன்ட்லேருந்து நார்மல்லேருந்து டேஞ்சன்ட் ரொம்ப சிம்பிள் தான். என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த எக்ஸையும் ஒய்யையும் பிளேஸ் மாற்றணும், இந்த நடுவில் உள்ளதுக்கு சைனை மாற்றணும், அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட் டேர்ம் அப்படியே கிடச்சிடும். செகண்ட் டேர்மில் இதை ரெண்டையும் பிளேஸை மாற்றணும் அண்ட் இதில் சைனை மாற்றணும், அவ்வளோதான். ஸோ நீங்கள் ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் மட்டும் ஞாபகம் வச்சுட்டீங்க அப்படின்னா ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் ஆட்டோமேட்டிக்காக எழுதிடலாம். பட் இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் எப்பயுமே 0 ஆயிரும். ஓகேவா? இது ஒன்று மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் செகண்டில் நார்மலில் வரப்போ 0 ஆயிரும்.
அப்போ அதே லாஜிக் தானே இங்கேயும் இருக்கணும். இங்கே அப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள், எக்ஸுக்கு பக்கத்தில் உள்ள வேல்யூஸ் ரெண்டையும் ப்ளேஸ் மாற்றணும், நடுவில் உள்ளதுக்கு சைனை மாற்றணும், மாற்றியாச்சு. தென் கான்ஸ்டன்ட்டுக்கு 0 போட்டணும், அவ்வளோதான். இது சர்க்கிள் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஈக்குவேஷன், அண்ட் இது வந்து ஜென்ரல் ஈக்குவேஷனில் உள்ள ஒரு பாயிண்ட்டுக்கு. ஓகேவா? தென் டேஞ்சன்ட் நார்மல் ஓகே பார்த்தாச்சு. தென் ஒரு லைன் வந்து டேஞ்சண்டாக இருக்கிறதுக்கான கண்டிஷன் என்னது அப்படின்னு பாருங்கள். c² = a² × 1 + m². இந்த ஃபார்முலாவை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு அப்படின்னா அந்த லைன் வந்து என்னவாக இருக்கும், அந்த சர்க்கிளுக்கு டேஞ்சண்ட்டாக ப்ளே ஆகும். ஓகேவா? அதுக்கு ரிலேட்டடாக ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், நீங்கள் வெரிஃபை பண்ணி பாருங்கள். தென் பேரபோலாவில் உள்ள லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம். லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம்னா என்னது, இப்போ இதான் ஒரு பேரபோலா, இதான் ஒரு பேரபோலா அப்படின்னா அதுக்கு வெளியில் ஒரு லைன் வச்சுருப்போம்ல, அந்த லைனோட லென்த் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறது என்னது, லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம். ஓகேவா? சாரி அது வந்து டைரக்ட்ரிக்ஸ். லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் அப்படின்னா இதில் ஃபோக்கஸ்னு ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, அந்த ஃபோக்கஸ் வழியாக கரெக்டாக ஆக்சிஸில் மூவ் ஆகுற இந்த லைன் இருக்குல்ல, இந்த 90 டிகிரி லைன், இந்த லைன் தான் லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம். ஓகேவா? அதோட லென்த் எவ்வளோ, 4a. அண்ட் எலிப்ஸ் அண்ட் ஹைப்பர்போலாவில் மோஸ்ட்டாக வந்து எல்லா ஃபார்முலாவும் சேமாக இருக்கும். ஓகேவா? ஸோ நான் அது போகிறப்போ சொல்கிறேன். தென் நவ் பேரபோலாவில் 4a வேல்யூ அண்ட் எசென்ட்ரிசிட்டி வந்து இங்கே 1. இங்கே 1 அப்படிங்கிறதுனால இங்கே எந்த ஸ்பெசிஃபிக்கான ஃபார்முலாவும் ஈக்கு கிடையாது. ஓகேவா? ஆனால் எலிப்ஸ் அண்ட் ஹைப்பர்போலாவில் ஸ்பெசிஃபிக்காக நிறைய ஃபார்முலாஸ் உண்டு எசென்ட்ரிசிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகேவா? தென் இது வந்து ஜென்ரலாக உள்ளது. h, சென்டராக இருந்துச்சு அப்படின்னா அதுக்குள்ளே ஈக்குவேஷன்லாம் கொடுத்துருக்கேன். ஜென்ரல் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும், y² = 4ax இந்த ஃபார்மேட்டில் இருக்கும். ஓகேவா? தென் இது வந்து ரைட் வேர்ட்ஸ்க்கான ஃபார்முலா, இது லெஃப்ட் வேர்ட்ஸ்க்கான ஃபார்முலா, இது அப்வேர்ட்ஸ், இது டவுன்வேர்ட்ஸ். ஓகேவா? அண்ட் வெர்டிசஸ் அப்படின்னா இங்கே சென்டர் அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கே எல்லாத்துக்குமே சேம் வெர்டிசஸ் தான். ஃபோக்கஸுங்கிறது இது எந்த பேரபோலாங்கிறத பொறுத்து தான் மாறும். ஓகேவா? இது y² ஈக்குவேஷன் ஆரம்பிக்குது அப்படின்னா ஃபோக்கஸை வந்து எக்ஸ் ஆக்சிஸில் மாற்றணும். ஓகேவா? அதுவே x² ஈக்குவேஷன் மாறிச்சு அப்படின்னா ஃபோக்கஸில் வந்து ஒய் ஆக்சிஸில் சேஞ்ச் பண்ணணும். வேறு எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஓகேவா? சிம்பிள் தான். இங்கே h+a இங்கே வந்து ரைட் வேர்டாக இருந்துச்சுன்னா, h-a லெஃப்ட் வேர்டாக இருந்துச்சுன்னா, ஓகேவா? அதே எக்ஸில் ஆரம்பிச்சிங்கன்னா செகண்டில் போய் மாற்றணும். இது அப் வேர்டாக இருந்துச்சுன்னா இங்கே ப்ளஸ்ஸு, இது டவுன் வேர்டாக இருந்துச்சுன்னா இங்கே மைனஸ், அவ்வளோதான். ஓகேவா? தென் டைரக்ட்ரிக்ஸ் இங்கே என்ன எழுதியிருக்கோ அதை மாற்றி எழுது, அவ்வளோதான். இங்கே h+a எழுதியிருந்தால் இங்கே h-a, இங்கே h-a இங்கே h+a, இங்கே k+a அப்படின்னா இங்கே k-a. வேறஸ் இதையும் செக் பண்ணிக்கணும். ஒயில் ஆரம்பிச்சதுன்னா இங்கே எக்ஸு. ஓகேவா? ஒயில் ஆரம்பிச்சுன்னா இங்கே எக்ஸு, அதே மாதிரி எக்ஸில் ஆரம்பிச்சதுன்னா இங்கே ஒய். இதை மட்டும் செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் பெருசாக மனப்பாடமே பண்ண வேண்டாம், ஈஸியாக எழுதிடலாம். இதெல்லாம் ஒரு 5 மார்க். ஓகேவா? இம்பார்ட்டன்ட் 5 மார்க். உங்களுக்கு வந்து வெறும் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அதை நீங்கள் கம்ப்ளீட் த ஸ்கொயர் மெத்தடில் சால்வ் பண்ணிவிட்டு கடைசியில் வெர்டஸ் கண்டுபிடிங்க, ஃபோக்கஸ் கண்டுபிடிங்க, ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ் கண்டுபிடிங்க, இந்த மாதிரி உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. சரியா? அந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலாஸ் தான் யூஸ் பண்ணணும். தென் எலிப்ஸோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் கொடுத்துருக்கேன். அண்ட் எலிப்ஸுக்கு h, ஒரு வேளை சென்டராக இருந்துச்சுன்னா அதோட ஸ்டாண்டர்ட் ஃபார்மும் கொடுத்துருக்கேன். சரியா? தென் இதில் வந்து லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் என்னது, 2b²/a. இதே மாதிரி தான் ஹைப்பர்போலாக்கும் இதே தான் லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம். ஓகேவா? ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, ஹைப்பர்போலாக்கும் 2b²/a தான். அண்ட் என் பாயிண்ட்ஸ் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் வந்து நமக்கு தேவையில்லை, இது வந்து எந்த சம்பளையும் கேட்க மாட்டாங்க. பட் ஈவன் தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, சப்போஸ் க்ரியேட்டிவ் கொஷின் வந்து இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு ஆன்சர் பண்ணதுக்கு ரெடியாக இருக்கணும். ஓகேவா? மேஜர் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்கள் பேரபோலா இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இது மேஜர் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ். ஓகேவா? எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னா கீழே a² போடணும். அதுவே மேஜர் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் அப்படின்னா அந்த பேரபோலா இப்படி இருக்கும். ஓகேவா? இப்படி இருந்துச்சு அப்படின்னா பியில் கொண்டு வந்து ஏவை போட்டுடணும். அண்ட் எப்பயுமே ஏ தான் பியை விட பெருசாக இருக்கணும். சரியா? இந்த விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸ் ஆக்சிஸ்னால் இப்படி இருக்கும், இப்படி இருந்துச்சுன்னா எக்ஸு கீழேயே எழுதிடணும். அதுவே ஒய் ஆக்சிஸ்னால் பேரபோலா எப்படி இருக்கும் அப்படி இருந்துச்சுன்னா ஒய் கீழே ஏ எழுதணும். இது ஒன்று தான் மாறும். சரியா? அண்ட் லென்த் ஆஃப் மேஜர் ஆக்சிஸ் லென்த் ஆஃப் மைனர் ஆக்சிஸ் ரெண்டுமே 2b 2a தான். ஓகேவா? தென் இங்கே வந்து சிங்கிற ஒரு கான்ஸ்டன்ட் வரும். ஏன் அப்படின்னா இங்கே எசென்ட்ரிசிட்டி வேல்யூ இருக்குது. சரியா? எசென்ட்ரிசிட்டி இருக்கிறதுனால c² அப்படிங்கிற ஒரு டேர்மை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் c² வந்து நம்ம கண்டுபிடிக்க ஈஸி தான். ஓகேவா? எசென்ட்ரிசிட்டி மூலியமாக கண்டுபிடிச்சிடலாம். எசென்ட்ரிசிட்டி = c/a நினைக்கிறேன். ஸோ அந்த ஃபார்முலாவில் போட்டு c என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். சரியா? தென் 2 ஈக்குவேஷனையும் கொடுத்துருக்கேன். 2 ஈக்குவேஷன்லேயும் a² எப்பயுமே b² விட பெருசு தான். வெர்டிசஸ் பாருங்கள், இங்கே a² வந்து மேஜர் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸாக இருந்துச்சு அப்படின்னா h +a - இங்கே எழுதணும். அதுவே மேஜர் வந்து ஒயில் இருந்துச்சு அப்படின்னா இங்கே போடணும். அதே மாதிரி தான் இங்கேயும்
ஓகேவா. இங்கே வெறும் ஏ மாறுது, இங்கே சி, அவ்வளோதான். இங்கே ஏ, இங்கே சி, அவ்வளோதான். ஓகேவா. இது ஞாபகம் வச்சுக்கிறது ஈஸி தானே. ஐ ஹோப் நீங்கள் ஞாபகம் வச்சுப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எசென்ட்ரிசிட்டிக்கான ஃபார்முலா 2 ஃபார்முலா இருக்குது. ஸோ E = C/A ஒரு ஃபார்முலா. அப்படி இல்லை அப்படின்னா E² = 1 - B²/A². இதுவே ஹைப்பர்போலா கேஸில் வர்றப்போ 1 + B²/A² அப்படின்னு மாறிடும். ஓகேவா. ஸோ ஃபார்முலாவை நீங்கள் எலிப்ஸையும் ஹைப்பர்போலாவையும் எப்பயுமே கம்பேர் பண்ணி ஃபார்முலா படிங்க, அதுதான் ரொம்ப ஈஸி. தென் வேறு ஹைப்பர்போலா கேஸ்க்கு வந்தோம் அப்படின்னா இந்த ஹைப்பர்போலா வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி இருக்கும். ஓகேவா. இந்த ஹைப்பர்போலாக்கு இது கண்டிஷன். அதுவே ஹைப்பர்போலா இப்படி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான ஈக்குவேஷன் இது. ஓகேவா. என்ன மாறுதுன்னு பாருங்கள். பெருசாக எந்த சேஞ்சும் இல்லை. இந்த டேர்ம்ஸ் மாறுது. ஓகேவா. இது மட்டும் தான் மாறுது. அங்கே எப்படி மாறுச்சு, ஏ மாறுச்சு, ஏவும் பியும். பட் இங்கே மேலே உள்ள கோஆர்டினேட்ஸ் மாறுது. ஓகேவா. அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் வெர்டிசஸ் அண்ட் ஃபோக்கஸ் வந்து ரெண்டுக்குமே சேம் தான், ஒரே மாதிரி ஃபார்முலா தான். தென் ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ் இங்கே எக்ஸ்ட்ரா ஒன்று இருக்குது, இங்கே ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ் கிடையாது. ஓகேவா. இங்கே ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ் வந்து இங்கே எக்ஸ் மேஜர் ஆக்சிஸாக இருந்துச்சு அப்படின்னா H ± A/E, அதுவே ஒய்யாக இருந்துச்சு அப்படின்னா K ± A/E, அவ்வளோதான். லென்த் ஆஃப் லேட்டஸ் ரெக்டம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே 2B²/A தான். சிமிலர்லி எசென்ட்ரிசிட்டி E² = 1+. ஓகேவா. அதுவே எலிப்ஸில் வந்துச்சு அப்படின்னா மைனஸில் இருக்கும். நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் பார்த்தது எக்ஸசைஸ் 5.2 வரைக்கும் சால்வ் பண்ணியிருக்கு. 5.3 ரொம்ப சிம்பிளான எக்ஸசைஸ். ஒரே ஒரு கண்டிஷன் தான். ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அதுக்கு ஒரு 8 கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. பட் 8ஐயும் ஞாபகம் வச்சுக்கணுமா அப்படின்னா தேவையில்லை. இந்த 4 கண்டிஷன் 1 2 3 4 ஓகேவா. எலிப்ஸு, சர்க்கிள், பேரபோலா, ஹைப்பர்போலா, இந்த 4க்கான கண்டிஷனை மட்டும் ஞாபகம் வச்சிட்டிங்க அப்படின்னா கொடுத்துருக்க கோனிக்ஸ் வந்து என்ன ஈக்குவேஷன் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா. சப்போஸ் A and C வந்து 1 இருந்துச்சு, B 0, Dக்கு இந்த கண்டிஷன், Eக்கு இந்த கண்டிஷன் அண்ட் Fக்கு இந்த கண்டிஷன் இருந்துச்சுன்னு அப்படின்னா அந்த ஜென்ரல் ஈக்குவேஷன் இதுதான் சர்க்கிள். அதுவே B 0 அண்ட் ஏதாவது ஒன்று ARC 0 இருந்துச்சு அப்படின்னா அது என்னது, பேரபோலா. ஸோ ஈக்குவேஷன் இங்கே இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா. அண்ட் ஏவும் சியும் நான் 0வாக இருந்து ஏஎன்சிக்கு வந்து ஒரே சைனாக இருந்துச்சு அப்படின்னா அது எலிப்ஸு, ஆப்போசிட் சைனாக இருந்துச்சு அப்படின்னா அது ஹைப்பர்போலா. ஓகேவா. அது போக எக்ஸ்ட்ரா 4 கண்டிஷன் இருக்குது. அது வந்து இப்போதைக்கு தேவையில்லை. மேபி 1 வேர்டில் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் கவுண்டர் பண்ணதுக்கு தெரியணும் இல்லையா. ஸோ அதனால் கொடுத்துருக்கேன், நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா. தென் பேராமெட்ரிக் ஃபார்ம். ஓகேவா. ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேராமெட்ரிக் ஃபார்ம். ஏன் அப்படின்னா இதை வச்சுட்டு தான் நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் அண்ட் நார்மலை வந்து கவுண்டர் பண்ண முடியும். ஸோ பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் அ பேரபோலா வந்து x = AT², y = 2AT. ஓகேவா. பேராமெட்ரிக் அப்படின்னா என்னன்னு தெரியும், ஒரு பேராமீட்டர் எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆகிருக்கும். ஸோ இங்கே டீங்கிற பேராமீட்டர் ஆட் ஆகிருக்கு, அதுக்கான கண்டிஷனுமே கொடுத்துருக்காங்க. ஓகேவா. தென் எலிப்ஸுக்கான பேராமெட்ரிக் ஃபார்ம் இங்கே வந்து டீட்டாஸில் ஆக்ட் ஆகுது. ஓகேவா. x = A cos θ, y = B sin θ. அண்ட் இங்கே வந்து பேராமெட்ரிக் ஃபார்மேட்ஸில் உள்ள பேராமீட்டர்ஸ் வந்து தீட்டா. ஓகேவா. இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னா எலிப்ஸுக்கும் சர்க்கிளுக்கும் ஒரே மாதிரி பேராமெட்ரிக் ஃபார்மேட்ஸ். ஓகேவா. ஈவன் இந்த தீட்டாவோட வேல்யூ கூட சேம் தான். ஓகேவா. அதை நீங்கள் படிக்கிறப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் ஹைப்பர்போலா கேஸில் வரப்போ சீக்கன் θ, tan θ மட்டும் வரும். ஓகேவா. காஸ் சைனுக்கு பதிலாக சீக்கன் அண்ட் tan இதே ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் தீட்டா வேல்யூ -πலேருந்து +π, பட் π/2 மட்டும் வராது. ஏன்னா tan π/2 இல்லைனா tan -π/2 எடுத்தோம் அப்படின்னா வேல்யூ என்னது, எய்தர் இன்ஃபினிட்டி அப்படி இல்லை அப்படின்னா அன்டிஃபைன்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த 2 வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகாதனால அந்த 2 வேல்யூ மட்டும் கிடையாது, மற்ற வேல்யூ எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். ஓகேவா. தென் சொன்ன மாதிரி ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் அண்ட் நார்மல் வந்து எதுலேருந்து, கார்டீஷியன் அண்ட் பேராமெட்ரிக் ஃபார்மேட்லேருந்து நம்ம கொண்டு வர போகிறோம். ஓகேவா. ஸோ கார்டீஷியன் ஃபார்மேட் நீங்கள் பார்த்துக்கோங்க, அதே மாதிரி பேராமெட்ரிக் ஃபார்மேட் பார்த்துக்கோங்க. இது ரெண்டும் ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட்டுக்கு. மோஸ்ட்டாக ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் நீங்கள் கண்டுபிடிச்சி கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சம் x + 2y = 5 அப்படின்னு இருக்குன்னா ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் எப்படி இருக்கும், இந்த 2 எங்கே போடணும், இந்த 1 எங்கே போடணும், அப்போ 2x y சைனை மட்டும் மாற்றணும், மைனஸ் சம் k = 0ன்னு போட்டு கேக்கு பதிலாக சம் x1 y1 கொடுத்துருப்பாங்க. அந்த வேல்யூஸை நீங்கள் கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடணும். x yக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா கே கிடச்சிரும். அதுலேருந்து நீங்கள் ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் கண்டுபிடிச்சிடலாம். சரியா. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நிறைய ஃபார்முலா இருக்குது அப்படின்னு நினச்சிக்காதீங்க. ஃபார்முலாஸ் வந்து ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா நார்மல் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபாலோ ஆயிரும். ஓகேவா.
தென் எலிப்ஸுக்கான ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் அண்ட் நார்மல். எலிப்ஸ்லேயும் ஹைப்பர்போலாவும் எப்பயுமே சேமாக தான் மூவ் ஆகும். ஸோ என்ன மாறுதுன்னு பாருங்கள், இந்த சைன் மட்டும் மாறும். ஓகேவா, ப்ளஸில் இருந்தால் மைனஸில் வரும், ஈவன் இங்கேயுமே ப்ளஸில் வரும்னு நினைக்கிறேன். அது ஒன்று தான் சேஞ்ச் ஆகும். ஓகேவா, ஸோ எலிப்ஸும் ஹைப்பர்போலாவும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இங்கே டீட்டாஸ் வந்து காஸ் டீட்டா சைன் டீட்டா, இங்கே வந்து என்னது சீக்கன் டீட்டா டேன் டீட்டா, அவ்வளோதான். பாருங்கள் ப்ளஸில் மாறி இருக்குது, அது ஒன்று தான் சேஞ்ச். அண்ட் கம்ப்ளீட்டாக ப்ளஸில் மாறி இருக்குது, இதுவுமே ப்ளஸ் ஆகிருக்கு. ஓகேவா, ஸோ நீங்கள் எப்பயுமே எலிப்ஸ் அண்ட் ஹைப்பர்போலாவை சைட் பை சைட் கம்பேர் பண்ணியே படிங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா, தென் ஆல்ரெடி அங்கே ஒரு கண்டிஷன் பார்த்தோம் இல்லையா, லைன் வந்து டேஞ்செண்ட்டாக இருக்கிறதுக்கு. அதே மாதிரி இங்கேயும் ஒரு கண்டிஷன் இருக்குது. கண்டிஷன் என்னது, C = A/m இருக்கணும். இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு அப்படின்னா ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்செண்ட் என்னது, y = mx + cக்கு பதிலாக நமக்கு என்ன வேல்யூ கிடச்சிருக்கு, A/mனு கிடச்சிருக்கு. ஸோ A/mனு சப்ஸ்டியூட் பண்ணிடணும். ஓகேவா, அவ்வளோதான். அது எந்த பாயிண்டில் கான்டாக்ட் ஆகுங்கிற பாயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க நமக்கு. ஓகேவா, அதே மாதிரி எலிப்ஸுக்கும் கொடுத்துருக்கேன். எலிப்ஸில் ப்ளஸ் ஆர் மைனஸில் இந்த வேல்யூ கிடச்சிருக்கு. ஓகேவா, அதே மாதிரி பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டும் கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே எலிப்ஸுக்கு இப்படி இருக்குது அப்படின்னா டேஞ்செண்ட்டுக்கு ஆப்வியஸாக இப்படி இருக்கும், சைன் மாறி போய் இருக்கும், அவ்வளோதான். ஓகேவா, தென் இங்கே +b² இருக்குது, இங்கே -b², அவ்வளோதான். ஓகே, தென் தீஸ் ஆர் த ஃபார்முலாஸ் இன் 5th chapter அண்ட் எக்ஸைஸ் 5.5 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு தனியாக வந்து ஃபார்முலாஸ் அப்படின்னு எதுவும் கிடையாது. நீங்கள் இது வரைக்கும் படித்த ஃபார்முலாஸே தான் ரிப்பீட் ஆகும். அண்ட் ரொம்ப ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். எக்ஸைஸ் 5.5 தான். அண்ட் கண்டிப்பாக ஒரு 5 மார்க் அட்டன் பண்ணிடலாம். ஓகே, கேரண்டீடாக ஒரு 5 மார்க் வந்து அதிலேருந்து வந்துடும். அதிலேருந்து எக்ஸைஸ் 5.2வும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 2 திங்ஸை நீங்கள் தரவாக வச்சிட்டிங்க அப்படின்னா 5th chapterலேருந்து ஒரு 5 மார்க் அட்டன் பண்ணிடலாம். அண்ட் 5.4ல் டேஞ்செண்ட் அண்ட் நார்மல் கேஸ் வந்து இது வரைக்கும் பார்த்தோம்ல, இந்த ஃபார்முலாஸில் இருந்து கேட்டிருப்பாங்க. அதையும் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இங்கே 5th chapterக்கான டோட்டல் வெயிட்டேஜே நீங்கள் வந்து அக்வயர் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஒரு 20 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 20 மார்க்ஸுமே நீங்கள் எடுத்துடலாம் 5th chapterலேருந்து. ஓகேவா, ஸோ தீஸ் ஆர் தி கான்செப்ட். அண்ட் நான் PDF உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் வீடியோவோட. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.